அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தா, மேஷ ராசி ப்ளஸ் மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் பலன்கள், அதாவது நம்ம குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கான பரிகாரங்களும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதம்னு பார்த்தீங்களா, மே 1/5/2024 குரு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பெயர்ச்சியில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, உங்களது ரணருண ரோகஸ்தானம், அஷ்டம ஆயுள்யஸ்தானம், தொழில் ஸ்தானம் ஆகியவற்றையும் பார்க்குறாருங்க. ஸோ இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னு பார்த்தரலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா, பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை பெருக்குவாருங்க. எனக்கு வருமானம் பெரிய அளவு இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வருமானத்தை கொடுத்துருவார். நல்ல வேலையும் கொடுப்பார். ஜாபில் ஏதாவது ப்ரமோஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ரொம்ப வருஷமாக கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. 2ஆம் வீட்டிற்கு வந்த குருவால் பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குவார். அது மட்டும் இல்லாமல், அதாவது கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் லோன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாருங்க. லோன் மூலயமா வீடு கட்டுற யோகம்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு. மோஸ்ட்லி என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் எதுவும் கடன் பட வேணாம். அப்படி ஏதாச்சும் நீங்கள் கடன் பட்டு நீங்கள் ஏதாச்சும் இப்போ லேண்டு வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 75 to 80% நீங்கள் கையில் பணம் வச்சுட்டு ஒரு 20-25% மட்டும் லோன் போட்டுக்கோங்க. அதுதான் சேஃபும் கூட. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் அமையுங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்களா, சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுப காரியம்னு பார்த்தா திருமணம், அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகுங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வீட்டில் இன்னும் பார்த்திங்களா, இந்த காது குத்தல் மற்ற சுபகாரியங்கள், ஆக மொத்தம் உங்களுடைய வீட்டில் உறவினர்களை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த குரு பார்வை பார்த்திங்களா, திருமணம் யாருக்காவது தள்ளி போயிட்டுருக்கு, எனக்கு கல்யாணம் சரியாக செட் ஆகி வர மாட்டேங்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமைய மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், குழந்தைய பாக்கியம் கிடைக்குங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சி அது மூலிமா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிருங்க. அதே போல் உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். நீங்கள் சொல்கிற சொல் எல்லாமே நடக்குங்க. அது வார்த்தைகள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாரையும் தயவு செஞ்சு சபிக்க வேணாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. அடுத்து பார்த்திங்களா, கடன் அடைப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு கேசஸ் போயிட்டுருக்கு, சொத்து பிரச்சனை, வேறு ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏதாவது கேஸ் போட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய சகோதரர் சகோதரி, உங்கள் அப்பா அம்மா, மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாமே உங்களை புரிஞ்சிக்காமல் நீங்கள் சொல்ல வர கருத்துக்கு மாற்று கருத்து அவங்க நினச்சிட்டு உங்ககிட்ட கோச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்க எல்லாமே உங்ககிட்ட சமாதானம் ஆகிட்டு நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறீங்கிற விஷயத்த கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுட்டு உங்களோட பாசமாக இருப்பாங்க. சகோதரர் சகோதரிக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகிருங்க. நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறது, நல்ல வேலை, வருமானம், வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணுன்னா அதுவும் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டணும்னு நினச்சா கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், தொழில் நீங்கள் ஏதாச்சும் நல்லா விருத்தி பண்ணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணணுன்னா அதுவும் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்குங்க. இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பணமழையில் நினைவு வைப்பாருன்னே சொல்லலாங்க. அந்தளவு குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருங்கிறத மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலமாகவே இருக்கும்.
உங்களை பெரிய கோடீஸ்வரர் ஆக்கிடுவார்னே சொல்லலாம். ஸோ இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் பார்த்து எந்த மாதிரி பிஸ்னஸில் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி சம்பாதிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான பலன்களையும் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்துடைய பலனை பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும், மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல தெளிவு துணிச்சல் உண்டாகுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலனே கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கான பலன் பார்த்துடலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றி உண்டாகுங்க. லாபம் அதிகரிக்கும். நிறைய புது புது ஆர்டர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு புதுசாக வருவாங்க. அதை எல்லாமே தக்க வச்சுக்கோங்க. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலயமா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ப்ரமோஷன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நினச்ச இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக இடமாற்றத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ் ஜாப் எல்லாமே நல்லாயிருக்கு. மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மற்றவங்க பேச்சு கேட்டு நடக்கிறத அவாய்ட் பண்ணாவே கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அப்போ உங்களுக்கு லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்துடைய பலனை பார்த்துடலாங்க. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ அதனால் குழந்தைங்க வழியில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் உடல் நல உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அதிலருந்தும் வெளியே வந்துடலாம். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் பயணம் போகிறதா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. உங்களுடைய புத்தி கூர்மையால் நீங்கள் பார்த்தீங்களா வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியால் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அதிலருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்களா நல்ல வளர்ச்சி உண்டாகும். குழந்தைங்களுடைய படிப்பு நல்லா இருக்குங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். நல்ல வருமானம் நல்லா இருக்குங்க. பணவரவு நல்லாயிருக்கும். வண்டி வாகன சேர்க்கை நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுற யோகமும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் லேண்ட் வாங்கி போட்டு ரொம்ப நாளாக வீடு கட்டாமல் இருந்தீங்களா? கண்டிப்பாக இந்த வருஷம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுப்பாருங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஃபேமிலியில் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நானும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க. இதில் பார்த்தீங்களா சின்ன அந்த பிரச்சனைகள்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சின்ன இடர்பாடுகளும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அது என்ன பரிகாரம்னு பார்த்துடலாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்திங்கன்னா செவ்வரளி மாலை இல்லைனா உங்கள் வீட்டில் செவ்வரளி செடி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் பூ பிச்சுட்டு போயிட்டு முருகனுக்கு கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்தோடைய பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு 6 நெய் தீபம் போட்டு முருகன்கிட்ட நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முருகன் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். ஏன்னா அவர் தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். ஸோ நீங்கள் அவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு அந்த தெய்வ வழிபாடு இன்னுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையிலையும் போகலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு ஒருக்காவாச்சும் இல்லை வருஷத்துக்கு ஒருக்காவாவது குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உதவியாக இருக்குங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்தாங்க. உங்களுடைய இன்னுமே அக்யூரேட்டான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி எந்தளவு உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.